ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன வீடியோட நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அந்த காலேஜ்ல எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் வீடியோல பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் எப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாள் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மென்ஷன் பண்ற அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்ல கேம்பஸ் லைஃப்லாம் எப்படி இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீடைல் எந்த மாதிரி இருக்கும், ஃபேக்கல்டி எல்லாம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், டிஎன்இஏல 2025 சீட் வேகன்சில எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒன் பை ஒன் அந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இந்த காலேஜ் எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 1945 உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேம்பஸோட ஏக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 ஏக்கர்ஸ்ல லொகேட் இருக்கக்கூடிய கேம்பஸ். அந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் அடுத்ததா இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட், அதாவது பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு காலேஜுக்கும் செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் இருக்கும். ஏன்னா ஒரே நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்கனால கவுன்சிலிங் கோட மென்ஷன் பண்ணி தான் வந்து காலேஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜோட கோடு பொறுத்த வரைக்கும் 2005 கொடுத்திருக்காங்க. அண்ட் அஃபிலியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜோட அஃபிலியேட் இருக்காங்க. அண்ட் அடுத்து அக்ரிடேஷன் நாக்ல ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. ஸோ என்பிஏல வந்து பாத்தீங்கன்னா பிஇ ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், மெக்கானிக்கல் அண்ட் பாத்தீங்கன்னா இசி இந்த மாதிரி சிஎஸ்சி கோர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் ஓகேங்களா. இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ லெபார்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா லேப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட், ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப்ஸ் கொடுத்திருக்காங்க. மினி ஆடிட்டோரியம் கொடுத்திருக்காங்க, செமினார் ஹால் அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டோட வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டரும் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே கிளாஸஸ் டீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் சிஸ்டம் அண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப், லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ற வகையில புக் கலெக்ஷன் நிறையவே வச்சிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம் மெட்டீரியல் ரெஃபர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்ததா டுட்டோரியல் ஹால் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டா வந்து ஹாஸ்டல் கொடுத்திருக்காங்க. அண்ட் காலேஜுக்குள்ளே டே ஸ்காலர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டும் உள்ளே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா பிஇ பிடெக்ல யூஜி ப்ரோக்ராம் அண்ட் பாத்தீங்கன்னா எம்இ எம்டெக், யூஜில பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜில பொறுத்த வரைக்கும் எம்இ எம்டெக் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிஹெச்டி கோர்சஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் அதாவது இன்ஜினியரிங்ல யூஜில வந்து பாத்தீங்கன்னா சிவில் கோர்சஸா இருக்கட்டும், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி, சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல ஃபேக்கல்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 170+ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து எல்லா டீச்சிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா ஃபைனலா பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா விரும்பக்கூடியது அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் தான் ஓகேங்களா. அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹையர் சேலரி பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 32 lakhs per annum அண்ட் பாத்தீங்கன்னா 32 lakhsல இருந்து அண்ட் பாத்தீங்கன்னா 60 lakh per annum வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் இருக்கு. இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்க்கு அப்படின்னா ஐடி கோர்ஸுக்கு, சிஎஸ்சி, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான சேலரி பேக்கேஜ் இருக்கு. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 6 to 10 lakhs per annum கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லோவர் சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 lakhsல இருந்து 3 lakh per annum வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் வராங்க அப்படின்னா அமேசான், சென்சர் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இயர்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 இருந்து 700 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம இன்ஸ்டா அக்கௌண்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.